முருகன் திருநெல்வேலி. நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாசலில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை பாருங்கள். கடைசி மரமும் வெட்டி உண்டு, கடைசி நதியும் விஷமேறி, கடைசி மீனும் பிடிபட அப்போது தான் உரைக்கும் இனி பணத்தை வச்சு என்ன செய்ய போகுது அப்படின்றத எழுதி வச்சுருக்காங்க. வனத்துறை சரகம். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதை ஷேர் பண்ணேன். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டிடுங்க, எல்லா மலைகளையும் உடைச்சிருங்க, கடைசியாக இருக்கக்கூடிய ஆறு குளம் நதின்னு இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் விஷம், ஒன்றும் குடிக்காகாது, கடைசியாக இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன் முகன்னு பிடிச்சி தின்றுங்க. கை நிறைய ஆனால் காசு வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த காசை வச்சு சாப்பிட முடியாமல் போயிடுது, என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பணத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பிரதானமாக செய்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 1 கிலோ அரிசி, நான் சாப்பிட்ற அரிசி 1 கிலோ அரிசி 75 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். நான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி 30 ரூபாய்க்கெலாம் அரிசி வாங்கி சாப்பிடணும்னு தான் தெரிஞ்சோம். இன்றைக்கி 75 ரூபா வந்ததுனால அரிசி வாங்கி சாப்பிடாமல் இல்லை. 50 ரூபா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இன்றைக்கி 103 ரூபா சம்திங் பெட்ரோல் போட தான் செய்கிறோம். யாரும் வண்டி ஓட்டாமல் இல்லை. என்ன தான் காலகட்டங்கள் நடந்தாலும் விலைவாசி அதுக்கேற்ற மாதிரி மாறும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது தான் செய்கிறோம், தவிர பட்னியாக கிடக்கிறதில்ல. ஆனால் சமுதாயத்தை காக்கக்கூடிய நலன் நம்மகிட்டையும் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். அதனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது, தண்ணியை சேமிக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுக்கு நல்லது, நம்முடைய சந்ததிக்கு அது பயன்பாட்டுக்கு இருக்கும். ஓகே.